தலைநகர் டில்லியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை பெற்ற மாணவி ஹாசினிக்கு இன்று கோவையில் உள்ள அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் கலந்து கொள்ள கோவை அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளியை சேர்ந்த 11 வயது மாணவி ஹாசினி இண்டிவிஜுவல்ஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு மூலம் தேர்வு செய்யப்பட்டு அதன் மூலமாக தேசிய அளவிலான குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டார். அங்கு நடைபெற்ற போட்டியில் ஹாசினி தனது சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று தமிழகத்தின் பெயருக்கு நற்பெயரை பெற்று தந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று கோவை நவ இந்திய பகுதியில் உள்ள அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி வளாகத்தில் ஹாசினிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதன் மூலமாக செய்தியாளர்களிடம் பேசிய ஹாசினி கூறியதாவது: டெல்லியில் 60 சென்டிமீட்டர் பிரிவில் வெவ்வேறு குதிரைகளில் போட்டியிட்டு தங்கம், வெள்ளி மற்றும் 4வது இடத்தை வென்றதாகவும் 80 சென்டிமீட்டர் பிரிவில் 3வது இடத்தை பிடித்ததாக கூறினார். மேலும் குழு விளையாட்டு பிரிவில் ஷோ சாம்பிங் பிரிவில் முதலிடம் பிடித்து மொத்தமாக 8 தங்கப் பதக்கங்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தனது 6 வயது முதல் குதிரையேற்ற பயிற்சிகளை பெற்று வருகின்றதாகவும் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டிதான் தனது தேசிய அளவிலான முதல் போட்டி என்றார். தனது தலைமை பயிற்சியாளர் சக்தி பாலாஜி வழிகாட்டுதலின்படி அவர் அளித்த கடுமையான பயிற்சியினை தினமும் செய்தால்தான் ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு பதக்கங்களை பெற்று தேசிய அளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வழிவகுத்துள்ளது என தெரிவித்துள்ளார். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம எதுக்கு மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி நேஷனல் ஈக்வெஸ்டிங் சாம்பியன்ஷிப் வந்து டெல்லியில் வந்து டிசம்பர் 24லேருந்து 31 வரைக்கும் நடந்தது. அதில் நம்ம ஹாஸ்னி ப்ளஸ் அதர் 3 ரைடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம சில்ட்ரன் 2 கேட்டகரியில் நம்ம ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஷோ ஜம்பிங், ட்ரெஸ்ஸார்ஜ்னு சொல்லி 2 டிசிப்ளின் இருந்தது. ஸோ அது 2லேயுமே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம மீட் பண்ணியிருக்கோம். 2 கேட்டகரி ஷோ ஜம்பிங்கில் வந்து 60 சென்டிமீட்டர்ஸ்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதில் வந்து கோல்டு, சில்வர் அண்ட் 4th பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 80 சென்டிமீட்டர்ஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து பிரான்ஸ் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதில் 2 ஃபேஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் 80 சென்டிமீட்டர்ஸ் to 1 மீட்டர் ஹைட் இருக்கும். ஸோ அதில் வந்து சில்வர் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஹாசினியோட டீம் வந்து ட்ரெஸ்ஸார்ஜ்லேயும் ஷோ ஜம்பிங்லேயும் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு 13 மெடல்ஸ் நம்ம வந்து இந்த வாட்டி தமிழ்நாட்டிலேருந்து போய் நம்ம அக்வயர் பண்ணியிருக்கோம். 50 பீப்புள் இருந்தாங்க த்ரூ அவுட் இந்தியா. ஆல்மோஸ்ட் கிளப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 கிளப்ஸ் பக்கம் வந்துருக்காங்க. ஏஜ் கேட்டகரி வந்து சில்ட்ரன் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கேட்டகரி. அந்த கேட்டகரியில் தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம். நம்ம கிளப்லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கலந்துருக்காங்க? நம்மளிருந்து ஹாஸ்னி ப்ளஸ் 3 ரைடர்ஸ், 4 பேர் மட்டும். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்னிங்கிற பொண்ணு மட்டும்தான். பேலன்ஸ் எல்லாம் பாம்பேலேருந்து இங்கே வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்க வந்து இப்போது அங்கே பாம்பேயில் இருக்காங்க. ஸோ அவங்க ப்ராக்டிஸ் போட்டு இங்கே வருவாங்க.